அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன questions இருக்குன்னு பார்ப்போம். First one, consider the following statements about exercise Malabar. Initiated in 1992 as a naval exercise between India and America, later joined by Australia and Japan அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. This year exercise Malabar will be held in Visakhapatnam அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இந்த எடிஷன் எங்க நடக்க போகுது அப்படின்னா விசாகப்பட்டினம்ல நடக்க போகுது. சரிங்களா? ஸோ போத் ஆர் கரெக்ட். அடுத்தது, காசிந்த் இஸ் அ மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேம்லேயே இருக்கு காஸ் அப்படின்னா கசகஸ்தான். சரியா? ஸோ இந்தியாவுக்கும் கசகஸ்தானுக்கும் நடக்கிறது தான் இந்த காசிந்த் அப்படிங்கிற எக்ஸசைஸ். அடுத்தது, which of the following countries known for its Iron Dome air defense system அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா என்னன்னா, நமக்கு எனிமியோட மிசைல் இந்த மாதிரி வர்றப்போ நம்மளோட ரேடார் சிஸ்டம் அதை டிடெக்ட் பண்ணி கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா டிஃபென்ஸ் மிசைலை ட்ரிகர் பண்ணி வானத்திலேயே எனிமி மிசைலை இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிரும். சரிங்களா? இதுதான் இந்த அயன் டோம் அப்படிங்கிற சிஸ்டம். எந்த கண்ட்ரியோடது அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலோடது தான் இந்த அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது, the stipend that will be provided under PM internship scheme அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டாக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் கீழே 12 monthsக்கு ஒருத்தர் பெரிய பெரிய நிறுவனங்களில் வந்து இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கலாம். ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க அந்த இடத்துல. சரிங்களா? எவ்வளோ ஸ்டைப்பண்ட் கொடுக்குறாங்கன்னா 4500 வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க, ப்ளஸ் 500 அப்படிங்கிறது அந்த கம்பெனி வந்து கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக 5000 இன்டர்ன்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்டைப்பண்டாக இருக்கும். சரிங்களா? லாஸ்ட்டாக, ஸோ வேர்ல்ட் ஹேபிடேட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போனா October 7. ஸோ இந்த வருஷம் தீம் என்னன்னா என்கேஜிங் யூத் டு கிரியேட் அ பெட்டர் அர்பன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? தேங்க்யூ.